Parents and students, welcome to Nichayam Velvom channel. NEET exam பத்தின application, latest update, counseling பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா NTA NEET 2024 எக்ஸாமில் 14 நியூ எக்ஸாம் சென்டர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் NEET 2024 அப்ளிகேஷனுக்கு கரெக்ஷன் விண்டோ கன்ஃபார்மாக உண்டு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். NTA கிட்ட இருந்து February 20, 2024 அன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் போலவே இந்த வருஷமும் NEET UG 2024 எக்ஸாமை 14 ஃபாரின் கண்ட்ரீஸில் எழுத NTA அக்ரி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் NEET 2023 எக்ஸாமை இந்தியாவுக்கு வெளியிலையும் NTA கண்டக்ட் பண்ணாங்க. அதில் சில ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால NEET 2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜில் NTA ஃபாரின் கண்ட்ரீஸில் எக்ஸாம் எழுதுறத ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்ராடில் இருக்கிற நிறைய NRI கேண்டிடேட்ஸ் ஃபாரின் கேண்டிடேட்ஸ் கிட்டேருந்து வந்த ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி NTA என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இயரும் NEET UG 2024 எக்ஸாமை அவுட் சைட் இந்தியா இன் 14 சென்டர்ஸில் கண்டக்ட் பண்ணலாம்னு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்திருக்காங்க. NEET UG 2024 அப்ளிகேஷனை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண February 9 ஸ்டார்ட் பண்ணாங்க. March 9, 2024 வரைக்கும் நடக்கும். NEET எக்ஸாம் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். NTA கிட்ட இருந்து February 20, 2024 ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. NTA அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு பப்ளிக் நோட்டீஸை February 20, 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டீஸோட சப்ஜெக்ட் ஃபாரின் சிட்டிசன் சென்டர்ஸ் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் NEET UG 2024. இதில் 14 நியூ எக்ஸாம் சிட்டிஸை NTA ஆட் பண்ணியிருக்காங்க. 9, 2024 NEET UG 2024 எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை NTA ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. NTA என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இயர் NEET எக்ஸாமை அவுட் சைட் இந்தியாவில் எழுத முடியாதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் NTA சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. NRI ஸ்டூடெண்ட்ஸு, ஃபாரின் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸு, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் அவுட் சைட் இந்தியாலையும் NEET UG 2024 எக்ஸாமை எழுதலாம்னு, அப்புறம் எந்தெந்த கண்ட்ரியில் NEET 2024 எக்ஸாம் எழுதலாங்கிற லிஸ்ட்டையும் இந்த நோட்டீஸில் NTA ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 14 கண்ட்ரிஸ் அண்ட் சிட்டிஸ் என்னென்னா குவைத்தில் குவைத் சிட்டி, UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அபுதாபியில், தாய்லாந்தில் பாங்காக், ஸ்ரீலங்காவில் கொலம்போ, கத்தாரில் தோஹா, நேபாளில் காத்மண்டு, மலேசியாவில் கோலாலம்பூர், நைஜீரியாவில் லாகோஸ், பக்ரைனில் மனாமா, ஓமனில் மஸ்கட், சவுதி அரேபியாவில் ரியாத், UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஷார்ஜாவில், சிங்கப்பூரில் சிங்கப்பூர் சிட்டிஸ் இங்கெல்லாம் NEET UG 2024க்கான எக்ஸாமை NTA கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நோட்டீஸில் NTA சில கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் சென்டர் செலெக்ஷன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் who have already selected centers in India and paid the fee without the option for foreign centers will have the opportunity to correct the center and country choice during the correction window. This window will open after the registration window closes. ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ க்ளோஸ் ஆன பிறகு, அதாவது NEET UG 2024 எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷனோட லாஸ்ட் டேட் வந்து March 9, 2024. இந்த டேட்க்கு அப்புறம் NTA வந்து கரெக்ஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் NTA கரெக்ஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபாரின் சென்டரை எக்ஸாம் சென்டராக மாற்றிக்கலாம். ஃபாரின் கண்ட்ரி அண்ட் கரஸ்பாண்டிங் சிட்டிஸை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாரிஃபிகேஷன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா டெஃபினட்டாக NEET 2024 அப்ளிகேஷனுக்கு கரெக்ஷன் விண்டோ இருக்குது. ஸோ NEET அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாக்கா கரெக்ஷன் விண்டோ மூலமாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் விஷிங் டு சேஞ்ச் த சென்டர்ஸ் டு ஃபாரின் சிட்டிஸ் கேன் மேக் கரெக்ஷன் டூரிங் திஸ் பீரியட். ஹவவர் தே வில் பி ரெக்வயர்ட் டு பே த டிஃபரன்ஷியல் அமௌண்ட். எனவே ரெஜிஸ்டர் பண்ண ஃபாரின் கேண்டிடேட்ஸ் இந்தியாவில் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபீஸை பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபீஸில் வேரியேஷன் இருக்கும். அதாவது ஃபாரின் கேண்டிடேட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அடிஷ்னல் ஃபீஸை கரெக்ஷன் விண்டோ ஷெட்யூலில் எடிட் கரெக்ஷன் ஃபார்மோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். fresh registration from foreign countries சொல்லிருக்காங்க. அதாவது candidate registering fresh from foreign countries can select their preferred country and city directly from the drop down menu during the application process. They should pay the request fee and submit their application.
ஃபாரின் கேண்டிடேட்ஸ் புதுசா நீட் எக்ஸாம் அப்ளை பண்றவங்க அவங்களுக்கான ப்ரிஃபரபிள் கண்ட்ரியையும் அந்த கண்ட்ரிக்கு என்டிஏ ப்ரொவைட் பண்ணியிருக்கிற சிட்டியையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஃபீஸ் பே பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். இந்த நோட்டீஸ் மூலம் நாம நியூ எக்ஸாம் சென்டர்ஸ் பற்றியும் 2024 அப்ளிகேஷனுக்கு கரெக்ஷன் விண்டோ கன்ஃபார்மாக இருக்கு. இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.